உளவியல் ஆணித்தரமாக ஒரு கருத்தை சொல்கிறது. பல மனிதர்கள் தங்களை அன்பு செய்வதில்லை, தங்களை ஏற்றுக்கொள்வதில்லை, தங்களை குறைவானவர்களாக எடை போடுகின்றார்கள். தாழ்வு மனப்பான்மை என்று சொல்கிறோமே, அது என்ன? அன்பிற்குரியவர்கள், இது ஒரு பக்கம் இருந்தாலும் இயேசு மேற்கோள் காட்டிய அந்த இரண்டாவது கட்டளைக்கு வருவோம். நீ உன் மீது அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக. இங்கு இரண்டு காரியங்கள் உண்டு. முதலாவது என்னவென்றால், பிறரை அன்பு செய்வது எதை போல இருக்க வேண்டும்? நான் என்னை அன்பு செய்வது போல இருக்க வேண்டும். இரண்டாவது, கொஞ்சம் உளவியல் பின்னணியில் பார்க்கிற பொழுது ஒரு நுட்பமான கருத்து இருக்கிறது. நான் என்னை அன்பு செய்தால் மட்டுமே பிறரை அன்பு செய்ய முடியும். இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க ரொம்ப எளிதா கேள்வி எழுப்புவீங்க, இது என்ன பிரச்சனை ஃபாதர்? நாங்க என்ன அன்பு செய்யாம இருக்கிறோம்? அன்பு செய்யறதுனால தானே உணவு உண்கின்றோம், உடை உடுத்துகின்றோம், பல்வேறுபட்ட காரியங்களை செய்கின்றோம். எனவே பல நேரங்களில் நாம் நம்மை அன்பு செய்வதாக எண்ணிக்கொள்கிறோம். ஆனால் அன்பிற்குரியவர்களை, உளவியல் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உளவியல் ஆணித்தரமாக ஒரு கருத்தை சொல்கிறது. பல மனிதர்கள் தங்களை அன்பு செய்வதில்லை, தங்களை ஏற்றுக்கொள்வதில்லை, தங்களை குறைவானவர்களாக எடை போடுகின்றார்கள். தாழ்வு மனப்பான்மை என்று சொல்கிறோமே, அது என்ன? ஏதோ ஒரு வகையில் நான் குறைவுபட்டவன், ஏதோ ஒரு வகையில் என்னிடம் ஒன்றுமில்லை, கடவுள் என்னை முழுமையாக படைக்கவில்லை, நிறைவாக படைக்கவில்லை என்று நம்மை நாமே குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்களா? அப்ப நம்மை நாமே குறை சொல்லிக் கொண்டிருந்தோம் என்றால் நம்மளை எப்படி அன்பு செய்கிறோம் சொல்ல முடியும்?